முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துடுங்க. இதுதாங்க கிணறு. பார்த்தா இங்கே வந்து மண்ணை இருந்தது வழி. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்ததுங்க. இது ஃபுல்லாக நனைச்சி விட்டுருந்தாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை ஒன்றும் அதிகமாக வரல. ஸோ கட்டியெல்லாம் மண்ணு இது அதிகமாக வரல. சும்மா அப்படியே காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக உடச்சி விட்டாங்க. ஏன்னா கொக்கான் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வேலை ஸ்டார்ட் பண்ணடா பசிக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசு நல்லா கேட்குதுங்க. ஸோ இந்த லைன் மட்டும் தாங்க இருக்குது. ஸோ லைன் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது. இன்னும் எப்படி பார்த்தா இன்னொரு 3 நாள். ஸோ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஒர்க் ஒரு வழியாக இந்த பக்கம் இருந்த மொத்தமும் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழி இருக்குது பார்த்தீங்களா கிணறு. இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. மண்ணு தான் சைடில் ஃபுல்லாக எடுத்து விழுந்துருக்கு. அந்த மண்ணுக்கு வந்து ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கையாட்டு வரைக்கும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். இதாங்க அந்த கிணறு நல்லா சுற்றி பாறை. சைட்லலாம் எது இடிஞ்சு விடாது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே சேருங்க. இதுதான் இந்த பக்கம் கை எட்டாது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ளே கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எடுக்க முடியல. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஊற்று நல்லா தண்ணி வருது. அந்த மண் மட்டும் கொஞ்சம் வெளியெடுத்து கொடுத்துருங்க எப்போதும். வேறு எதுவும் எடுக்க தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் சேருங்க. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டேன். ஸோ வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன். இருந்தாலும் யாரும் ஆள் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ சைட்டுக்காரன் தான் இருக்கேன். அவங்க கூட எப்படி சொல்ல முடியாதுல்ல. வணக்கம் காய்ஸ். 15 நாள் ஆகுது குச்சிக்கிழங்கு கார் எடுக்க ஆரம்பிச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலை வந்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆள் மட்டும் இருக்குது. 2 ஆள் இருக்குது. லாஸ்ட்டாக இந்த ஒரு ஆள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி பிளான் மைண்ட் செட்டில் வந்தேன் காலையில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே நான் வந்து டீசல் காலியாக போகுது, டீசல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆகுது. டீசல் வந்து எடுத்து வரவே இல்லை. இப்போ ஃபோன் பண்ணி டீசலில் இதுக்கப்புறம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறது. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு வா நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு கிளம்புறேங்க. ஓகேங்களா. இன்றைக்கி வந்து எப்படியெல்லாம் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் சாதிச்சிருக்கோம் வண்டியில். ஏன்னா வண்டி கம்ப்ளைண்ட் ஆனது ஒன்று, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஷீல்டு உடச்சது ஒன்று, சைடு ஷீல்டு உடச்சது ஒன்று, தேவையில்லாமல் உடச்சிட்டேன் அதெல்லாம். சரிங்களா. வாங்க இன்றைக்கி எது வரைக்கும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கிணறு வேறு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக்கி விட்டுச்சு. ஏன்னா அந்த கிணறு தாங்க ஏற்கனவே வந்து பார்த்தா எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ உள்ள வரைக்கும் எடுத்திருக்காரு. வண்டி நிறுத்த அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உள்ள அது வரைக்கும் எடுத்திருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்க முடியல. கை வந்து எட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் போய்ட்டு எடுத்திருந்தேன். இருந்தாலும் ஓகே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு 2 இடத்துல மட்டும் ஊற்று வந்துச்சு. அந்த இடத்துல மட்டும் நீ மண்ணை வந்து க்ளீன் பண்ணி விட்ரு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல க்ளீன் பண்ண உடனே தண்ணி வந்து ஃபுல்லாக அடிச்சுங்க. எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக எடுத்துருந்தோம். ஸோ எடுத்த மண்ணை எல்லாமே எல்லாமே எடுத்து மேலே தூக்கி போட்டுட்டு திரும்ப வண்டி எடுத்ததுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி போகிறதுக்கு மழை தண்ணி வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் அது வந்து வெளியே போகிறதுக்கான தண்ணி இது கேப் இது வந்து பார்த்திங்கன்னா மண் அங்கேயே இருந்து அதை சேர் மண் எடுத்து போட்டு பார்த்திங்கன்னா வழி ஃபுல்லாக லெவல் பண்ணி வச்சுங்க. பார்த்திங்களா தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. அந்த 2 ஊற்று மட்டும் எடுத்த உடனே தண்ணி ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க. சுத்தமாக தண்ணிலாம் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு தாராளமாக தண்ணி இருக்கும். வச்சுங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பொறுத்தவரைக்கும் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கஷ்டங்கிறது வேறு சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் ரொம்ப பார்த்துக்கணும். அதுக்காக தாங்க நான் வீடியோ வந்து சரியாக எடுக்கலை. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து முடிச்சுட்டேங்க. இன்னும் 2 பேர் தான் பாக்கி. எது வரைக்கும் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தை மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக முடிச்சுட்டுங்க. இன்னும் இருக்கிறது இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற தண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்களா. ஸோ இந்த மேலே இருந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம்னா இன்னும் நேராக வெளியே போடுறாங்க வேலை. இப்படி பார்த்தா இது இன்னும் 3 நாள் கிட்ட வருங்க. ஏன்னா இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டங்க பார்த்தீங்களா. இவ்வளோ பெருசாக இருக்குது கட்டெல்லாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சரியான கட்டை. கிட்டத்தட்ட 4 வருஷமாக அவங்க வந்து அந்த இடத்துல வேலையே செய்யலை. ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக நின்றுட்டே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணலை 4 வருஷமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வருஷம் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப
கட்டை வந்து உடச்சிட்டு பெருசாக ஏரி போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்டைங்க தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்கிற இடம் போல இருக்குது. தண்ணி 4 வருஷமாக நின்று வந்து பார்த்தீங்கன்னா மண் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக பிடிச்சிருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ண எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டை தாங்க வருது அதிகமாக. வேலையை செய்ய முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்டை பார்த்தீங்கன்னா உடச்சா கூட உடைய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து உடச்சி எடுத்து போடுற மாதிரி இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒன்று எடுத்துருக்கு போல இருக்குது. அந்த கிணறு வந்து மூடிட்டு இப்போ அந்த ஏரியை வந்து எடுத்துருக்குறாங்க. மூடிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அகலெல்லாம் மண் பற்றாமல் சைடில் இருக்கிற மண் கழியெல்லாம் கட் பண்ணி எடுத்து லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரி எடுத்து போயிருக்குறாங்க. ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை மண் மூடுறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி போன வருஷம் மூடிட்டாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குழியாயிடுச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எடுக்க சொல்லி திருமணம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதனால் இந்த ஏரி எல்லாமே ரொம்ப கொஞ்சம் பெருசாக தாங்க போடுவேன். ஏன்னா திரும்பவும் இந்த வருஷம் வந்து மழை பெய்து தண்ணி நின்னா திரும்பவும் வந்து பார்த்தா உள்ளே போகும். அடுத்த டைம் தாங்க கரெக்டாக எடுக்க முடியல இடத்துல. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுங்க, சரியான வெயில். ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறுத்து வேலைலாம் நிறுத்தினதுக்கப்புறம் வந்து ஓட்டு, வெயிலெலாம் தாங்கிக்கப்புறம் ஓட்டு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் நான் சப்போர்ட் பண்ணுறோம் ஒன்றும் கிடையாது. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓனர்லாம் நிறுத்தினோம்னா நான் இதுக்கு முன்னாடி வேலை செய்ய இடத்துல ஏன் நிறுத்துறேன் சாப்பிடல வண்டி சாப்பிட்றேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிற ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டவே தோணாது. இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீ வந்து வெயிலெலாம் அதிகமாக இருக்குதுப்பா, நீ வந்து வெயில் வந்து ஓட்டாத, ஸோ 3 மணி 3:30 இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டு, ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் போனாலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நம்ம நல்லா மட்டும் ஒன்று பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட தோணுது. இடத்துல வெயில் மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்றாப்புல, கொஞ்சம் டிலே ஆனாலும் காசு கொடுத்துருவாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக வண்டி ஓட்ட தோணுது. அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நாளாச்சு வேலை வந்து சீக்கிரமாக முடிச்சு போகிற இடம் இது. 10 நாள் 15 நாளுக்குள்ளே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சு வெளியே போயிருக்கணும். நானும் வந்து பார்த்தா நிறைய லீவெல்லாம் எடுத்துகிட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஃபுல்லாக எடுத்தாங்க சுத்தமாக பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருக்கேன். இந்த ஓகே வீட்டிலலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவ்வளோ தாங்க எடுத்திருக்கேன். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிணறுலாம் க்ளீன் பண்ணி போயிருந்தேன். அந்த கிணறுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ளெல்லாம் ரொம்ப கொடாஞ்சி வச்சு எடுத்துருக்காங்க. பாறை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கை எட்டாமல் இருக்கனால ஃபுல்லாக உள்ளேயே எடுத்துட்டார். ட்ராக் நிற்கிற இடம் பார்த்தீங்களா அந்த இடத்துல எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா நம்மளால் எதுவும் பண்ண முடியலைங்க. அதனால் கையாட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் எடுத்துருக்கேன். தண்ணி வர அளவு தண்ணி எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறுத்திட்டேங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் உங்களில் ஒருத்தன் தான். ஏன்னா இன்னமும் என்னோடய சேனல் வந்து பார்த்தா மானிட்டேஷன் ஆகாமல் இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் உங்களை வருவேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. எல்லாமே மண் மூடின மண்ணுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்ட இல்லை, பில்லு மட்டும் தான் வருது. பார்த்தீங்களா இந்த இடத்துல எல்லாமே மூடினது. அதனால் கொஞ்சம் ஏரி கொஞ்சம் பெருசாக தாங்க போட்டுப்போம், வேறு வழியே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இல்லைங்க, நல்லா காற்று தான். வெயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து வெயில் தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறது ஈஸியாக இருக்குது. இது வரைக்கும் வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அது சொல்லி என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு சிலிண்டரோட ஆயில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தா உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரியல. ஸ்டிக்கு சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் போயிட்டு ஆயில் போயிட்டுருக்கு. அது ஓசனில் போதா இல்லை சீல் போயிடுச்சான்னு தெரியல. அது கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணுங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாச்சுங்க ஏதாச்சும் ஒன்று எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் போடல. இந்த வேலையே சும்மாவே இதையே போட்டுருந்தா ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுங்களா. அதனால தாங்க நான் வந்து பார்த்தா கண்டினியூஸாக வீடியோ போடல. ஆனால் கண்டிப்பாக நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க எடுத்திருக்கேன். காலையிலேருந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் கிணறு எடுக்க போயிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணறு இங்கே தான் இருக்குது. அந்த கிணறு எப்படி எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு காரணம் பாருங்கள்.